ஆதரவு கடித விவகாரத்தில் தனது அரசியல் செயலாளரை நீக்க தேவையில்லை என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அந்த கடிதம் ஒரு நிறுவனத்தின் திட்டத்திற்கு ஆதரவு கோரியதாக கூறப்பட்டாலும் அதில் சட்ட மீறல்கள் எதுவும் இல்லை என்றும் டத்துஸ்ரீ ஷம்சுல் இஸ்கண்டார் அக்கீன் அது குறித்து ஏற்கனவே விளக்கமளித்துள்ளதாகவும் அன்வார் கூறினார். அந்த ஆதரவு கடிதத்தின் அடிப்படையில் திட்டம் அங்கீகரிக்கப்பட்டதா என்பதே இங்கு கேள்வி. யார் கடிதமளித்தாலும் இறுதியில் பொறுப்பு என்னிடம்தான் உள்ளது என்று பிரதமர் வலியுறுத்தினார். அரசாங்க விதிமுறைகள் அத்தகைய ஆதரவு கடிதங்களை வழங்க அனுமதிக்காததால் தனது அரசியல் செயலாளரை கண்டித்ததாக அன்வார் செவ்வாயன்று மக்களவையில் தெரிவித்திருந்தார். ஆனால் வெறும் கண்டிப்பு மட்டும் போதாது, ஷம்சுல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளனர். முன்னாள் அமைச்சர் டத்துஸ்ரீ ரஃபீசி ரம்லியும் அன்வாரின் விளக்கம் போதுமானதாக இல்லை என்றும் ஷம்சுலின் பதவி நீக்கமே சரியான நடவடிக்கையாக இருக்கும் என்றும் கூறியிருந்தார். அது குறித்து தென்னாப்பிரிக்காவின் ஜோன்ஸ்பர்க் செல்லும் வழியில் விமானத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மலேசிய செய்தியாளர்கள் கேட்டபோது பிரதமர் அவ்வாறு கூறினார்.